Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம ஒரு நியூ பைக் எடுக்க போறோம். அதாவது சூப்பர் பைக் தான் எடுக்க போறோம். ஆமாங்க, நிஜமாவே சூப்பர் பைக் தான் எடுக்க போறோம். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. ஆல்ரெடி நம்ம வீட்ல வந்து ஒரு ஜூபிட்டர், ஒரு கிளாமர், அதுக்கப்புறம் நம்ம வைப்ரேட் என்ன சங்க நிக்குது. இது போக நம்ம வீட்டுக்கு ஒரு சூப்பர் பைக் எடுக்க போறோம். வாங்க ஷோரூம் போய் உங்கள்ட்ட காமிக்கிறேன். அதை பத்தி தான் பார்க்க போறோம். பிளாக்ல பேலன்ஸ் பேசுறேன். போக கண்டினியூ பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். எடுத்துட்டு வரோம். அந்த வந்தான வண்டியை பாருங்க. பாய் கைஸ், ஷோரூமுக்கு தான் கிளம்பியாச்சு. ஷோரூமுக்கு யார் யார் போகிறோம்னா நானே எங்கள் அண்ணன் 4 பேரும் போகிறோம் சேர்ந்து. கைஸ், நேற்று ஷோரூமில் போயிட்டு வண்டியெல்லாம் பார்த்துட்டு அமௌண்ட் புக் பண்ணியாச்சு. ரொம்ப இனிஷியல் பேமெண்ட், டவுன் பேமெண்ட்டாக கட்டியிருக்கோம். அதனால் இஎம்ஐ ஆப்ஷன் அமௌண்ட்டு கூட வருது. மந்த்லியே 4500 பக்கம் வருது. கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இப்போ அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படுது, அதனால தான். இல்லைன்னா கொஞ்சம் டைம் லேட்டாகி எடுத்துருந்துருக்கலாம், டிலே ஆனாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து ரெடி பண்ணி எடுத்துருக்கலாம். அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? நியூ பைக் எடுக்க போகிறோம். அதாவது சூப்பர் பைக் தான் எடுக்க போகிறோம். ஆமாங்க, நிஜமாவே சூப்பர் பைக் தான் எடுக்க போகிறோம். ஏன்ட்டு என்ன சொன்ன? நேற்று ஷோரூமில் போயிட்டு வண்டியெல்லாம் பார்த்துட்டு அமௌண்ட் புக் பண்ணியாச்சு. ரொம்ப இனிஷியல் பேமெண்ட், டவுன் பேமெண்ட்டாக கட்டியிருக்கோம். இதில் உண்மை நம்மளுக்கு வேறு ஒர்க்கிங் டைம் ஆச்சு. பர்மிஷன் கேட்டிருக்கேன், ஒரு 1/2 hour பர்மிஷன் கேட்டிருக்கேன் வண்டி எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு. நீச்சர் சமூகத்தில் போகுது. அண்ணன் பின்னாடியே வந்துட்டுருக்காங்க. ரொம்ப நாள் கனவுங்க அந்த பைக் வாங்கணும்ட்டுனே. இப்போ நான் தீபாவளி அப்போலேருந்தே வாங்கிடலாம் அப்படின்ட்டு இருந்தோம். டைம் அமையலை. வண்டி எடுத்துகிட்டு கைக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வண்டியை பற்றின ஃபுல் ரிவ்யூ நான் கொடுக்குறேன். இப்போ போய் வண்டியை பார்க்க தான் போகிறோம். பார்த்து எடுத்துகிட்டு வர போகிறோம். நான் முடிஞ்சால் எங்கள் கம்பெனி வரைக்கும் மோட்டோவிலிங் பண்ணிவிட்டு போக முடிஞ்சால் பண்ணுறேன். நம்ம வண்டியில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டிஸ்பிளேலாம் எரியாமல் போச்சு. அப்புறம் ஃபியூல் இன்ஜெக்ஷன் இது பெட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணுவோம்ல, அது வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு, ஒர்க் ஆகலை. அது போக டிஸ்பிளேவும் உங்களுக்கு தெரியலை. ரொம்ப சிரமமாக இருக்குது. பெட்ரோல் எத்தனை பாயிண்டில் கிடக்கும் கூட நைட்லாம் பார்க்க முடியல. அதை வேறு சர்வீஸ் பண்ணணும். அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு தெரில. நம்மளுக்கு சேலரி ரேட் வந்தோடனே வண்டி ஆட்டோமேட்டிக்காக வேலை வச்சிருது. என்ன பண்ணுறது, சேவிங்ஸே பண்ண முடியலை. புதுவையில் வந்தாச்சு. புதுவையில் சூப்பர் பைக் ஷோரூமா அப்படின்னு நினைப்பீங்க. ஆமாங்க, புதுவையில் சூப்பர் பைக் ஷோரூம் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் எங்கே இருக்குன்ட்டுன்னு. அந்த கிளாஸில் தாங்க, டிரைவிங் கிளாஸில் தான் வண்டி ஓட்டி பழகினேன். இப்போலாம் ஜாலியாக இருக்கும். எப்படா போவோம் கிளாஸ் போவோம்ட்டுன்னு. புல்லட்டு பாண்டின்னு ஒருத்தர் வர்றாங்கல்ல, அது என்ன குறுக்க நிற்கிறேன்? அண்ணாவுக்கு வந்து போயிட்டு ஃபோட்டோ ஜெராக்ஸ் தான் எடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணா கடைக்கு தான் போகிறோம். அங்கே போய்ட்டு எடுத்துகிட்டு வந்து இது பண்ணணும். அங்கேடா போகலாமா? இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, நம்ம அண்ணனுக்கு ஃபோட்டோ ஜெராக்ஸ் கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்குது. டர்னிங் பாயிண்ட்டுங்கிற ஸ்டூடியோவுக்கு வந்திருக்கோம். இந்த அண்ணா தான் நம்ம ஒரு அண்ணா, நல்லா எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுப்பாங்க. சின்ன வயசுலேருந்து உங்கள்கிட்ட தான் எதாக இருந்தாலும் கொடுக்குறது. நமக்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட்டு ப்ரைஸ்லையும் பண்ணி கொடுப்பாங்க. இந்த கடையை சாய்ஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இல்லையா? ஆகா, ஏமாற்றம். நானே உன் கடைக்கு இன்ட்ரோ கொடுத்தா இப்படி பண்ணிட்டேனே, கடையை பூட்டிட்டு. ஃபியூச்சரில் நம்ம எதுவும் கடை போடுற மாதிரி இருந்தால் இங்கே ஒரு கடையை போட்டுற வேண்டியதான். மாடியில் இடம்லாம் நல்லா தான் இருக்குது. நான் வருதாமா? வந்துருச்சு. இந்த அவங்க தான் ஓனர் வந்துட்டுருக்காங்க. பையா, டைம் கீப் அப் பண்ணுங்க பையா. இந்த அண்ணா தான் கடையோட ஓனரு. உங்கள்கிட்ட தான் நம்ம சின்ன வயசுலேருந்து ஃபோட்டோ அதாக இருந்தாலும் மேக் பண்ணுற கொடுப்போம். நல்லா பண்ணி கொடுப்பாங்க, பார்த்து பெஸ்ட்டு ப்ரைஸில். அதுவும் ஃபர்ஸ்ட் டேக் வருது. இவங்க வந்து அந்த ஹார்ட் ஷேப்பு, அப்புறம் அந்த ஹைடிங் மக்கள்லாம் பண்ணுறாங்க. ஹைடிங் கீ செயின், ஹைடிங் மக்கு, அதில் ஃபோட்டோ தெரியுற மாதிரிலாம் பண்ணி கொடுப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதிலே சாம்பிள் நிறையா கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த கீ செயின்லாம் உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம அண்ணனோட கடை. இங்கே நம்ம ஃபோட்டோ இருக்குமே, அது
பிரான்ச்சில் இருக்குது. அதை நான் அங்கே போனால் இன்னொரு நாள் காட்டுறேன். இங்கே வந்து கொஞ்சம் எம்டி ஆயிடுச்சு, எல்லாத்தையும் அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அது பிரான்ச்சில் வச்சுருக்காங்க. நிறையா ஃபோட்டோ இருக்கும், நம்ம ஃபோட்டோ இருக்கும் சாம்பிளுக்கு. இங்கே இந்த நேரத்தை தான் ஒரு ஃபோட்டோவை கொடுத்து ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கிறேன். டிசைன் ஆனே சிஸ்டத்தில் இல்லை கோடு வந்துருச்சா? வணக்கம். இவர் ஆல்ரெடி எங்கள் அண்ணன் விழாக்கில் பார்த்துருப்பீங்க, ஹேர் கட்டிங்கில் பார்த்துருப்பீங்க தானே? ஹாய் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கிளிக்லேயே முடிச்சிட்டாங்க. அதான் அண்ணனோட கை பக்குவம். 2 நிமிடத்தில் பாஸ்போர்ட் சைட் ஃபோட்டோ எடுக்க வேணுமா? இங்கே வாங்கல். 9:50 10 மணிக்கு ஒர்க் போகணும். 1/2 hour பர்மிஷன் கேட்டிருக்கேன். போய்க்கலாம் அதெல்லாம் வரட்டி. ஷோரூம் போகிறதுக்கே அப்படி 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிரும். ஃபஸ்ட்டு எடுக்கும்போது 6 காப்பி 50, நெக்ஸ்ட் டைம் 8 காப்பி 50. இந்த கார்டு வச்சு 8 காப்பி. சரிண்ணே பாப்பாண்ணே, பாய். ராக்கில் பாருங்க. பாருங்க 10 மணிக்கு ஷோரூம் போகணும். பக்கம்தான், ஒர்க்குக்கு வேறு டைம் ஆச்சுங்க. அதனால கொஞ்சம் அவசரப்படுற மாதிரி இருக்குது. அந்தனே வண்டி அங்கிட்டு போட்டுருமோ முன்னாடி வாசல்ட்டு. நீ ஷோரூமுக்கு போய் படிக்க வேண்டியதேன். டைம் ரொம்ப ஆகிட்டுருக்கு. புதுவையில் சூப்பர் பைக்கு ஷோரூமா வாங்க காட்டுறேன். முதல்ல நேராக போய்க்கலாம், அப்படியே 2 பக்கட்டும் பார்த்துக்கலாம். அப்படியே போயிட்டே இருந்தோம்னா ஒரு 1000 மீட்டரில் வந்துடும். டஸ்ட்டு கண்ணுக்குள்ளே போகுது. நம்ம அங்கே 2 அண்ணனும் முன்னாடி போய் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஃபோட்டோ எடுக்கிறனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்தோம்ல, அந்த அண்ணனோட பிரான்ச் வந்து இந்த கடை தான் பின்னாடி தான் இருக்குது, பஸ் ஸ்டாப்பில். இங்கே தான் நம்மளோட அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று இருக்குது. இப்போ ஷோரூமும் வந்துட்டோம். இதாங்க நான் சொன்ன சூப்பர் பைக் ஷோரூம். 12 வண்டிங்க தான் நிற்கிது. நம்ம வண்டியை கேப்பில் போட்டு விட்டோம். இதாங்க தான் நிற்கிறாங்க. இந்த வண்டியா? அங்கே பாட்டி வச்சுருக்காங்க. இதாங்க நான் சொன்ன சூப்பர் பைக்கு. நம்ம மிடில் கிளாஸ்க்குலாம் தானே சூப்பர் பைக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். இதுதான் நமக்கான வண்டியா? நான் சொன்ன சூப்பர் பைக்கு தான், உங்களுக்கே தெரியும். மிடில் கிளாஸ்க்கான சூப்பர் பைக்கு தான். பாரம்பரியமாக அப்படி வந்துட்டுருக்குது. மைலேஜ்லேயும் சரி, நல்ல மெட்டல்ஸ்லேயும் சரி. இந்த வண்டி வந்து கலரு ஓகே, ஆனால் வந்து போன வருஷம் 2022 10ஆம் மாதம். இது 20 இப்போ உள்ளது. 27/1/2023 மேனுஃபேக்சரிங். ஸோ இது பண்ணி இப்போ உடனே வருது. 2 மாடல் வண்டி இது. அது போன வருஷம் மாடலு. லாஸ்ட் 10ஆம் மாதம் ஆட்சிக்குள்ள இது ஒரு 2022 விற்கும் போது உனக்கு 1 வருஷம் தள்ளி போகும். அதனால தான் அந்த மாதிரி ஆனால் கொஞ்சம் ரேட்டுக்கு டிஃப்ரெண்ட் வரும், கம்மி வரும். அதெல்லாம் சேம் தானே? கலருக்காக நம்ம கலர் வைஸாக எடுக்கணும்னா எடுக்கலாம். இது ஓகே தானே? இது பாருங்க சார். இவன் இல்லையா? இது பாருங்க. இவன் இல்லையா? இவன் சார். இல்ல இவன் இல்ல. இவன் இல்ல இவங்க யாருமே இல்லப்பா. வேற மாதிரி இருந்தாப்பா. அவன் எப்படி இருந்தான்? நெருப்பு மாதிரி இருந்தான் சார். கைஸ், வண்டி எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. யாருக்கு டிலே பண்ணாங்க? அவங்க தான் கம்பெனிக்காரங்க. 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார், வண்டி எடுத்துக்கலாம். இல்லைண்ணே, ஆல்ரெடி பர்மிஷன் கட்டவே முடிஞ்சு. எல்லாம் ஃபிட்டிங் நீங்கள் பார்த்துட்டு எடுத்துகிட்டு போங்க, நான் கிளம்புறேன். 1/2 hour கேட்டிருந்தேன், மணி 10:30 போய் ஆயிடுச்சு. நான் இருக்கிற கம்பெனிக்கு போகணும். சரி கைஸ், வண்டி இன்னொரு நாள் ரிவ்யூ கொடுக்குறேன். பாய். அவ்வளோதானே, முடிஞ்சு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். பீஜமுடு டான் டான் டான்.
கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்?